விஜய் உள்ள வந்து அந்த பேப்பர் எடுத்துமே கவர்னர்கிட்ட கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ வேலைக்கு வந்து இந்த கலாசிங்கெல்லாம் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க பாருங்க. சரி ரைட் ஏதாவது வாங்கிட்டீங்க ரைட், அது வந்து ஒரு பணிவுன்னு வச்சுங்களேன். ஆனா சாதாரண ஆள் கிடையாது. வழக்கமா அந்த கையை இப்படி கட்டிக்கிட்டு இது கவர்னர்னா சொல்லுங்கண்ணா இல்லை கொஞ்சம் பாத்துக்கண்ணா அப்போ கொஞ்சம் மெரினால் ஆள் போட்டிங்கன்னா எனக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும்னு வச்சுக்கோன்னா நீங்கள் அந்த மெரினா பக்கம் அப்படி போய் பாருங்கன்னா நம்ம பசங்க யாரா வந்திருக்கிறாங்களா அப்படிதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இது நடந்திருந்தாவே நடக்கிறதே வேற. அதுதான் நான் சொல்றேன். இது வந்து என்னன்னா விஜயை சிறுமைப்படுத்துறதுன்றது வந்து நம்ம வந்து சந்தோஷமாலாம் கொண்டாடல. இங்க விஜய் என்ற மனிதர் யார்? இப்போ விஜய் என்ற மனிதர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தேர்தல் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 108 எம்எல்ஏக்கள் உள்ள ஒரு பிம்பம். இபிஎம்ல வந்து ஒரு கோல்மால் நடந்திருக்கலான்றது எனக்கு சந்தேகம். இருக்கிற கட்சிகள்லயே அவர் தான் வந்து மெஜாரிட்டியா வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஒரு வாய்ப்பு வழங்குங்க, அதால ப்ரூவ் பண்ண முடியும்னா ரிசால்வ் பண்ணிட்டு போங்க. பிஜேபி எதிர்பார்த்தது வேற. இதுல வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு டாப் ரோல் நம்ம பண்ணுவோம், அது நடக்கல. விஜயோட அணில் குஞ்சுகள் எல்லாம் வந்து மன கஷ்டப்படுவாங்க. நீங்க சொல்ல முடியாது, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நாங்க சொல்லுவோம். ஊபி நோட்டை நீங்க சொல்லுவீங்க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாங்க எல்லாருமே. என்ன பேசுறாங்க? கமல் சந்திச்சிருக்காரு. இது தோல்வி அடைஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுதலுக்காக போய் சந்திக்கிறது தான். அது ஆறுதலுக்காக அப்பயே சந்திச்சிருக்கலாம். இப்போ இந்த டைம்ல போய் சந்திக்கிறதா அரசியல் கேட்டா விட்டு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரஜினி கூட சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க. அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு சேக்வேரா ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். எல்லா தமிழ்நாட்டு அதாவது ஏதாவது டென்ஷன்னா வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு பிபி ஏறும். தமிழ்நாட்டு மக்களையே வந்து ரிலாக்ஸா இருக்க விடாம பிபி ஏத்திக்கிட்டு இருக்காங்க 2-3 நாளா. இல்ல எனக்கு அதுல தான் சின்ன ஒரு முரண் இருக்கு. மக்கள் இன்னமும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. பெருசா வந்து வீட்ல இருந்து ஆபீஸ் வர வழியில புலம்புறாங்க எல்லாரும். அது வந்து என்னன்னா மீடியா பீப்புள், நீங்க மீடியா பீப்புள்னால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகுது. நீங்க வெளியில வாங்க காட்டுற மக்கள்கிட்ட என்னது போனாலும் பேசிட்டு இருக்காங்க சார். இல்ல இந்த 2 நாள் தான் இது இப்படி போயிட்டு. இது வந்து காரணம் முழுக்க பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். எலெக்ஷன் கமிஷன் கூட சொல்ல முடியும், கவர்னர் கூட சொல்ல முடியும். இல்லைன்னா நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு முதல்ல வந்து ஏற்கனவே நடைமுறையில எப்படி இருக்குதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா வந்து அறுதி பெரும்பான்மை இருக்கோ இல்லையோ வந்து கேட்டா யார் வந்து கூடுதல் எண்ணிக்கை சீட்டு பெற்றிருக்காங்கன்னா அவங்க போய் வந்து மனு கொடுப்பாங்க. அங்க இன்டர்வியூலாம் நடக்காது. இது நீங்க எத்தனை சீட்டு பெற்றிருக்கீங்க, இது எவ்வளவு, அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியும். நான் தான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி ஏற்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்கள் குறிப்பா டைம் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து அங்க வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சிகள் யார் யார் வந்து வாக்களிக்கிறாங்கன்றதுலாம் அந்த குதிரை பேரமெல்லாம் கடந்த காலத்து நடந்தது. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து கட்சி தாவல் தடை சட்டம்லாம் வந்த பிறகு கொஞ்சம் சில மாற்றங்கள் இருந்தது தான். ஆனா அப்போ கூட அந்த நடைமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா யார் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியா அவங்க வந்து அழைப்பாங்க. அறுதி பெரும்பான்மை இருக்கா இல்லையான்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சட்டமன்ற கூட்டம் பிறகு அப்ப சட்டமன்றம் கூட்டும் போதே இப்ப நீங்க வந்து ப்ரூவ் பண்ண சொன்னா அப்போ அதுதான் சொல்றேன். இது ராஜேந்திர விஸ்வநாத் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. பளிச்சுன்னு நேரம் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடணும். நான் பேசுறது கடைநிலை மக்களுக்கு, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்களுக்கும் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் வந்து கூலி தொழிலாளிகளுக்காக தான் நான் பேசுறேன். படித்தவர்கள்கிட்ட அப்ப அவங்களுக்கு கரெக்டா புரியுன்னு கேட்டா இது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு இன்டர்வியூ. இது ஆபீஸ்ல வேலைக்கு எடுக்கிற வழக்கம் கொடுத்துட்டு வராரு. இல்ல அது இப்ப நான் கேட்கிறேன். இதே வந்து இப்படி எடுத்துப்போம், ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்திருக்காங்க, நடந்திருக்கிறது. அப்ப இதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கிறாங்க, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இது நடந்திருந்தாவே நடக்கிறதே வேற. அதுதான் நான் சொல்றேன். இது வந்து என்னன்னா இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து விஜயை சிறுமைப்படுத்துறதுன்றது வந்து நம்ம வந்து சந்தோஷமாலாம் கொண்டாடல. இங்க விஜய் என்ற மனிதர் யார், அதுதான் முக்கியம். இப்போ விஜய் என்ற மனிதர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தேர்தல் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 108 எம்எல்ஏக்கள் உள்ள ஒரு பிம்பம் இல்லையா? அப்ப அதுக்கான வந்து அது மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. 108 மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதுல வந்து சில நான் மாறல, சில கோல்மால்கள் அது நடந்திருக்கு. இபிஎம்ல வந்து ஒரு கோல்மால் நடந்திருக்கலான்றது எனக்கு சந்தேகம். ஆனால் வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியாது. அப்ப ப்ரூவ் பண்ண முடியல என்ன, அது 108 மாட்டாங்க. என்னால ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா எனக்கு சந்தேகம் இருக்கு, தனிநபர் சந்தேகமா எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து ஏன் பாண்டிச்சேரியில 3 சீட்டு தான் வந்தது, இங்க எப்படி 108 வந்தது அந்த சந்தேகம் இருக்கு. இன்னும் அது மாதிரி பல சந்தேகம். அது வேற. ஆனால் இன்னைக்கு 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க.
அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மக்கள் தலைவரா இருக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கட்சிகள்லயே அவர் தான் வந்து மெஜாரிட்டியா வந்து வின் பண்ணிருக்கிறாரு. அப்போ ஒரு வாய்ப்பு வழங்குங்க. அவரால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா ரிசால்வ் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலி நம்ம நேத்து ஈவினிங் வரைக்கும் மீடியாவும் சரி எல்லாருமே சொன்னது என்னன்னா, விஜய் போய் கேட்டிருக்காரு, ஆளுநர் வந்து அழைப்பு கொடுப்பாரு, சிஎம் பொறுப்பேற்பாரு, அதுக்கப்புறமா பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு விஜய்க்குன்னு பேசியிருந்தோம். வடிவேல் பண்ணி சொன்னா இதுதானே உலக வழக்கம். இல்ல இப்ப நீங்க வந்து விஜய் நீங்க பலவீனமா நினைக்கிறீங்களா, அல்லது விஜய்க்கு வாக்களித்த மக்களை பலவீனமா நினைக்கிறீங்களா? நீங்க அதுதான் நம்ம முக்கியம். யாரை இப்ப நீங்க பலவீனமா நினைக்கிறீங்க? இல்ல ஆளுநர் RN ரவி கூட வந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஆரம்பிச்சாரு. நான் சொல்றேன் பாருங்க, இந்த மத்திய அரசோட ஏஜென்டா இருக்கக்கூடிய இந்த நபர்கள் அத்தனை பேருமே நான் சொல்றேன். இப்ப கூட நான் சொல்லட்டுங்களா, நேற்றைய தினம் பாருங்க வந்து அனுப்பிட்டார், வந்தாரு, பேசினாரு, ஒரு கடிதம் கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு அனுப்பிட்டாரு. காலையில திரும்ப அழைச்சது வந்து ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நேற்றைய தினம் நடந்ததை விட கூடுதலா என்ன ஸ்பெஷலா நடந்தது கேட்டா, ஏதோ இன்டர்வியூ பண்ணிருக்காரு. நேற்று நான் இந்த கேள்வியெல்லாம் மறந்துட்டேன், இந்த கேள்வியெல்லாம் நான் மறந்துட்டேன்ப்பா இன்டர்வியூ பண்ணும்போது. இப்ப நான் வந்து செலக்ட் பண்ணதா வேணாமனு தெரியல, இதுக்கிடையில நீ வந்து கோர்ட்டுக்கு போறன்னு வேற சொல்லிட்டேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதை கவனிச்சிங்களாங்க ட்விஸ்ட்? நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க. விஜய் தரப்புல வந்து என்ன சொல்றது கேட்டா, உச்சநீதிமன்றம் நாடுவதற்கு விஜய் தயாராகி வருகிறார் அப்படின்னு ஒரு செய்தி. நேத்து நைட் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் போறாரு விஜய் அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப மீண்டும் என்ன சொல்றா, கேரளாக்கு போன வண்டி திரும்பிடுச்சு. எது? ஏன்னா திடீர்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆப்படிச்சிட போறாங்க, சுப்ரீம் நமக்கு அசிங்கமாயிரும். ஆளுநர் RN ரவிக்கு நடந்ததே, முன்னாள் ஆளுநர் நடந்ததே. இந்த ட்விஸ்ட் எப்படி நடக்குது பாருங்க. நீங்க கேரளாக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க, அவருடைய அந்த கான்வாய் வாகனம்லாம் விட்ரா பண்றீங்க, கேட்டா அவரே சொன்னாருன்றீங்க. ஆமா, அவரே வேண்டாம் நான் சிஎம் பொறுப்பு அப்படின்னு விஜய் சொன்னாரா? அப்படின்னு விஜய் சொன்னாரா? இப்படி மீடியா தான் சார் சொல்லுது. அதுதான் நான் சொல்றேன், இது எல்லாமே இந்த மீடியாக்கள் வந்து கேட்டா அவரே சொல்லிட்டாரு. அவரே சொன்னது யாருக்கு தெரியும்? ஊடக தர்மம், அதாவது ஊடகங்கள் வந்து சொல்றதுதான். இப்ப நம்ம வந்து ஆட்ஸ் எல்லாம் போடுறதா கான்வாய். நான் நேற்றைய தினம் நேராவே பார்த்தோமா, நான் வந்து ஜீவா வீட்டுக்கு அந்த சைடு வரும்போது, ஆர்பி சௌத்ரியோட இது வரும்போது, அப்போ வந்து விஜய் ஃபுல் செக்யூரிட்டியோட வந்தார். நான் இருந்தேன், அந்த பகுதியில் தான் நான் இருந்தேன். டிராஃபிக் ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. அப்புறம் வந்தாங்க. ஆனால் வந்து ரொம்ப நெருக்கடிலாம் ரொம்ப பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த பகுதியும் அந்த அளவுக்கு நெருக்கடியான பகுதி கிடையாது. அதனால வந்து அந்த ஸ்ட்ரீட் அதுக்கு தானே வந்தோம். அதுக்கப்புறம் அந்த இரவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டில் ஆன பிறகு பார்க்குறேன் வந்து கான்வாய் வாகனம், அதுவும் காலையில் பார்க்குறேன் கான்வாய் வாகனம் அத்தனையும் வந்து விட்ரா பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படி? அவர் வேணும்னா கொடுப்பீங்க, அவர் வேணா எடுத்துட்டு போயிடுவீங்களா? அங்கேயே ஒரு இது இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு என்ன, இப்போ நான் இது கொடுக்கறது அரசு தானே கொடுக்குது. ஆமா, அரசு நினைச்சா கொடுக்கலாம், அரசு வேணாம்னு சொல்லிட்டா நீங்க எடுத்துருவீங்களா? நீங்க அப்போ பாதுகாப்பு தேவையில்லையா அப்போ விஜய்க்கு? நான் கேட்குறேன், அது என்ன இது? உண்மையில பாதுகாப்பு தானே கொடுக்குறீங்க, இல்லை ஷோ காட்டுறது கொடுக்குறீங்களா? விஜய் சொல்லாம எப்படி நம்ப முடியும்? விஜய் சொல்லட்டும், விஜய் சொல்லட்டும். நான் கேட்டீங்கன்னா நாங்க தான் இல்ல, அறிக்கை வரட்டும், நான் தான் அந்த கான்வாய்லாம் நீங்க விட்ரா பண்ணி சொல்றேன். இன்னைக்கு அவ்வளவு பேர் ஆதவஜனா ஆகட்டும், நிர்மல்குமார் ஆகட்டும், இவ்வளவு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க, அதுல கூட இதுக்கு ஒரு பதில் வரல. அதுதான் நான் சொல்றேன். இதெல்லாம் நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்ல மேடம், பிஜேபி எதிர்பார்த்தது வேற, அது நடக்கல. பிஜேபி நடக்கணும்னா இதுல வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு டாப் ரோல் நம்ம பண்ணுவோம், ஒரு மெயின் ரோல் நம்ம பண்ணுவோம். ஒரு 10 சீட்டு நம்ம அடிச்சிட்டோம்னா இன்னைக்கு இந்த ரோல் நம்ம பண்ண முடியும். இதுதான் அவங்க பிளான். இந்த எண்ணிக்கை வந்ததுல கூட பாத்தீங்கன்னா வந்து பிஜேபியோட கை இருக்கு. நான் மீண்டும் நான் சொல்றேன், இந்த எண்ணிக்கை, இந்த இழுபறி வரணுங்கிறது முடிவு எந்த கட்சிக்கு முடிவு பண்ணது வந்து பிஜேபி. உண்மையிலே சொல்றேன், இந்த இழுபறி வரும். இந்த இழுபறி வரும்போது அது எந்த கட்சிக்கு வரணும்ன்றத முடிவு பண்ணிடுச்சு. அது வந்து விஜய்க்கு வரட்டும் அந்த இழுபறி, திமுக அந்த இழுபறி வர வேண்டாம். அவங்க என்ன வேணா முடிவு எடுத்துருவாங்க. நாளைக்கே கூட பார்த்தீங்கன்னா ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் பதவி மீது ஆசை, அவர் அப்படி எளிதாக சொல்ல மாட்டார். ஒரு 10 சீட்டு நம்ம வந்து பிஜேபி நம்ம வந்து ரோல் பண்ணலாம், நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம்னு நினைச்சது உண்மை. அதான் இந்த இவிஎம்ல நடந்த அந்த கோல்மால்கள்லாம் அதுதான். நீங்க என்ன சொன்னாலும் கேட்டா, நான் சில விஷயங்கள் நான் வந்து ஏன் நான் காம்ப்ரமைஸ் ஆகுறதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்கள்ல 28 தொகுதி ஒரு இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து டிவிக்கு ஜெயிக்கல. இதே அலை வீசுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட 13 தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா 200 ஓட்டும் 250 ஓட்டும் இருக்கு. விஜய் பிரச்சாரம் பண்ண பகுதிகளில் கூட பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல. எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு 13 தொகுதியில இவங்க 108 தானே ஜெயிச்சிருக்காங்க. 234 நடந்த கதையை சொல்றேன். என்ன ஆதாரம் இருக்கு நம்ம கிட்ட? இருக்கு, டேட்டாவே இருக்கு, எடுத்து பாத்துக்கலாம். நீங்க தினத்தஞ்சில ஃபுல் ரிசல்ட் போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு ஃபுல் ரிசல்ட் இருக்கு. அவங்க தேடி எடுத்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம தான் தேடி எடுத்து பார்த்தோம்.
28 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில ஒரு இடத்துல கூட வந்து இவங்க ஜெயிக்கவே இல்லை. ஆமா. சில தொகுதிகளில் 250 ஓட்டு ஒரு ஓட்டுல ஜெயிச்ச கதைலாம் இருக்கு. அப்ப அந்த 108ன்றதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்கு. இது வந்து எங்கேயோ ஒரு மிஷின் விளையாடி இருக்கு. ஏன்னா அலை வீசினா முழுவதும் தானே வீசணும். விஜய் பிரச்சாரம் பண்ண இடத்துல அலை வீசாது, விஜய் பிரச்சாரம் பண்ணாத இடத்துல அலை வீசுமா? சரி, பாண்டிச்சேரியில வந்து அலை வீசுற ஒரு 10 சீட் அடிச்சிருக்கலாமா? 30ல வந்து பாத்தீங்கன்னா 3 சீட்டு, இங்க 234ல 108. பாண்டிச்சேரி அவசியம் இல்ல. அவசியம் இல்லலாம் கிடையாது. அலைனா ஒரே இதுதானே. அது எப்படி வந்து பாண்டிச்சேரியில பிரச்சாரம் பண்ணாருல்ல? புயல் சார், நீங்க அலைன்னு ரொம்ப குறைச்சு மாதிரி. என்னவோ என்ன கர்மமோ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதோ கோல்மால் இருக்கு. சரி, அது இருக்கட்டும், அதெல்லாம் முடிஞ்சாச்சு. சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா, இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த வியூஸ்க்காக நம்ம பேசல. விஜயோட அந்த அணில் குஞ்சுகள் எல்லாம் வந்து மன கஷ்டப்படுவாங்க. நீங்க சொல்ல முடியாது. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நாங்க சொல்லுவோம். ஊபின்னு மட்டும் நீங்க சொல்லுவீங்க. ஊபினா நான் இப்ப என்னையே ஊபின்றீங்க. இந்த 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 தேர்தலையே வந்து பாத்தீங்கன்னா யார் நஷ்டப்பட்டது, யார் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதுன்னா அது நான் தான். எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்கலாம். சரிங்களா? கம்மியா சொல்றீங்க. ஆமா, இல்ல அதான் நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன்ல. ஆனா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அதனாலதான் பல வந்து மூத்த பத்திரிகையாளர் மறுநாள் காணாம போயிட்டான். இது பல பேர் மறுநாள் காணாம போயிட்டான். பல பேர் வந்து அடுத்த நாளே வந்து கேட்டா திமுக ஊழல் கட்சின்ட்டான். இது நேற்று வரைக்கும் அங்க உட்காந்துட்டு எல்லாம் சகலமா அனுபவிச்சுட்டு தோல்வி காரணமே லஞ்சம்ட்டான், ஊழல்ன்றான். என்ன சொல்லுவீங்க நீங்க? சொல்லுங்க. தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாது. அததான் சார் ஒரு நாள், அதாவது என்னன்னா அட சொல்றதா சொல்லிருந்தா கொஞ்சம் இந்த ஈரெல்லாம் காயிட்டுண்டா, ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு சொல்லக்கூடாதா? அடுத்த நாள் சொல்றான். என்ன கேட்டா திமுக அரசு லஞ்ச ஊழல் தான் காரணம் இதுக்கு தோல்விக்கு. என்ன சொல்லுவீங்க நீங்க? அந்த வகையில நம்ம அப்படி கிடையாது. நேற்றும் விஜய் விமர்சனம் செய்தோம், இன்றும் செய்கிறோம், நாளையும் செய்வோம். அப்ப நேற்று வந்து அணில் குஞ்சுகள் சொல்லிட்டு இப்ப மட்டும் நான் மாத்திக்க முடியுமா? சரி, நிலைப்பாடுல இருங்க. ஆமா, ஃபைனலா எங்க தான் போய் முடியும் இது? ஏன்னா காங்கிரஸ் கேட்டாங்க, காங்கிரஸ் வந்து ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு மேடம். பாஜக அவங்களுடைய முதல் இலக்கு என்னன்னா ஒரு 10 சீட்டாவது நம்ம வருவோம், நம்ம பிளே பண்ணலாம், இங்க யாரு மெஜாரிட்டின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணணும், நம்ம கிங் மேக்கரா இருக்கலாம்னு நினைச்சாங்க. அது நடக்கல. ஒத்தையா எவனோ ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான், அவன் எங்க இருக்கிறாருன்னு கூட தெரியல. அது ஒண்ணு. அப்போ அங்க வந்து சுத்தமா வந்து வாஷ் அவுட். இப்போ வாஷ் அவுட் ஆகிற இடத்துல நீங்க என்ன அரசியல் பண்ண முடியும்? நீங்க ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க வந்து ஆளுநர் வச்சு நீங்க வந்து கசக்குனீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்றாரு, வெள்ள இந்தியா போய் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த 5 கான்ஸ்டர் கொண்டு போயிட்டு விஜய் போறத பார்த்தா விஜய் வந்து அங்க உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா பாவமா இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு உள்ளபடியே எனக்கு நான் டக்குன்னு பாவப்பட்டுரும். நம்ம பலவீனமா அதான், அதனால தான் பல இடங்கள் செருப்படி வாங்கியிருக்கிறோம். இல்ல பார்த்த உடனே நம்ம பலவீனம் ஆயிடுவோம், இல்ல பொங்கி எழுவோம். ரெண்டுத்தையும் ஏதாவது ஒண்ணு பொங்கி எழுந்துருவோம், இல்லைன்னா பலவீனப்பட்டுருவோம். வந்து பார்த்தா நம்ம அப்படி ஒரு பலவீனமான ஆள் தானே. இப்போ ஒருத்தர் கண்ணில் தண்ணி வருதுன்னு கேட்டால் நம்ம தேம்பி எழுவோம். அவன் கண் லேசாக தான் கலங்கி இருப்பான், அதை பார்த்துட்டு நம்ம தேம்பி அந்த மாதிரி கேரக்டர் நம்ம. விஜய் உள்ள வந்து அந்த பேப்பர் எடுத்து போய் கவர்னர்கிட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ வேலைக்கு வந்து இந்த கலாசிங்கெல்லாம் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க பாருங்க, கிளாஸ் 4 அப்படிதான் இருந்துச்சு உள்ள நுழையும் போதே. சரி ரைட்டு, எல்லாம் வாங்கிட்டீங்க ரைட்டு, அது வந்து ஒரு பணிவுன்னு வச்சுங்களேன். ஆனால் சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் நினைக்கிறார்களாம் விஜய் வந்து அப்படி கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த வழக்கமாக அந்த கையை இப்படி கட்டிக்கிட்டு இது அண்ணங்கண்ணா சொல்லுங்கண்ணா, அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படி இல்லையா, அந்த மாதிரியா அண்ணா கவர்னர்னா சொல்லுங்கண்ணா, இல்லை கொஞ்சம் பார்த்துங்கண்ணா, அப்போ கொஞ்சம் மெரி நாள் ஆள் போட்டிங்கன்னா இது அப்படியே சொல்ல கொடுக்கும்போது நீங்கள் வந்துங்கண்ணா, நீங்கள் வந்துங்கண்ணா எனக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும்னு வச்சுக்கண்ணா, நீங்கள் அந்த மெரினா பக்கம் அப்படி போய் பாருங்கண்ணா, அந்த பக்கம் பாருங்க நம்ம பசங்க யாரா வந்திருக்கிறாங்களா அப்படிதான். இப்ப என்ன ஆச்சு தெரியுமா மேடம்? பிஜேபி நினைச்சு நடக்கல. காங்கிரஸ் 5 தொகுதி வந்து சப்போர்ட்னாங்க, அவங்க கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி போயிட்டாங்க. சிக்கல் அங்கதான் ஆரம்பிச்சது. என்ன சிக்கல் தெரியுங்களா? நீங்க 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல, நேரம் உங்களை என்ன கேட்டாங்க, உங்களை இலையை எடுக்க சொன்னா எடுக்கணும், என்ன சொன்னா எண்ணணும். இந்த காங்கிரஸ்காரங்கிட்டே அப்படிதான். இது இலையை எடுக்க சொன்னா எண்ணுவான், எது எத்தனை இலை இருக்குன்னு சொல்லிட்டு ஆதரவோட நிப்பாட்டாம உள்ளாட்சி மன்ற ஏன் நடுவில் அதை விட்டீங்க? உள்ளாட்சி மன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அது வரைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு ரொம்ப நெஞ்ச நக்கிட்டானுங்க. எது விஜய் நெஞ்ச இருக்குதுன்னா அது மேலோட்டமா நக்கிருந்தா பரவாயில்ல, சட்டையை கிழிச்சு கையை உள்ள விட்டு நெஞ்ச தாரா கிழிச்சு இருதயம் வரைக்கும் நக்கிட்டானுங்க. அந்த இதெல்லாம் யாரும் பேச பயப்படுறானுங்க மேடம். அது என்னன்னு தெரியல. மூத்த பத்திரிகையாளரும் பேச மாட்டேங்கிறான். துணை முதலமைச்சர் தராங்களா? இப்ப என்ன ஆச்சு? அப்படி கேட்டதா கூட பிரச்சனை கிடையாதுங்க. துணை முதலமைச்சர் கேளுங்க, முதலமைச்சரே கேளுங்களேன். சிந்தனை செல்வம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க, எங்க தலைவரை வந்து முதலமைச்சர் கொடுங்க.
ஏன்னா அவங்க துணை முதலமைச்சர் கேட்க முடியாது, ஏன்னா அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கல்ல. வாட் நான்சென்ஸ், நான் முதலமைச்சர் ஆக முடியாதான்னு கேட்டார். யாரு? திரும்ப கேட்டாரா? இல்லை, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம்னா நான் பொறுப்பு கிடையாது. அதை ஒரு சில பிரச்சனை வரும்போது அது என்ன, அது துணை முதலமைச்சர், ஏன் நாங்கள் முதலமைச்சர் ஆக முடியாதா? வாட் நான்சென்ஸ் கேட்டார்ல. அதனால சிந்தனை செல்வனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிந்தனை உதிச்சிருக்கு பாருங்க. இது யாரோ தப்பா வச்சுருக்காங்க. சிந்தனை செல்வனுக்கு 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு என்னதான் ஆதரவு இல்லைனா கூட இதுக்கு அவர் விஜய் அவமானப்படுத்துற கவர்னர் எவ்வளோ பரவாயில்ல, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவமானப்படுத்துற எதிர்கட்சிகள் எவ்வளோ பரவாயில்ல, திமுக எவ்வளோ பரவாயில்ல. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்க சப்போர்ட் பண்றது பேர்ல எங்க தலைவரை வந்து முதலமைச்சர் ஆகணும். இல்ல கூட்டணிக்கு போக விருப்பம் இல்லாம கூட இந்த மாதிரி சொல்லலாம்ல. போங்க அதே வழவழாதான் 2 நாளா வழவழாதான் சொல்லி இருக்கீங்க. நான் கேட்கறேன், இதே திருமாவளவன் ஆயிட்டாங்களா? கம்யூனிஸ்ட் இந்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சினிமா நடிகைகளுடைய வயசு தான் ரகசியமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் தமிழ்ல பேசுறாரு, நல்லா புரியுது எனக்கு. இது தமிழ் தான் பேசுறாரு, தமிழ் தான் பேசுறாரு. ஆனா அவர் என்ன பேசுறது என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன சொல்ல வரீங்க நீங்க கடைசியா? இது நீங்க ஏங்க நேத்துல இருந்தா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுப்புன்னு சொன்னாரு. இன்னைக்கு இன்னும் கலந்து ஆலோசிக்கல. அது கலந்து ஆலோசிக்கலையா அல்லது காசு ஆலோசனையா? ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாங்க எல்லாருமே. என்ன கமல் சந்திச்சிருக்காரு. எது தோல்வி அடைஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுதலுக்காக போய் சந்திக்கிறது தான். அது ஆறுதலுக்காக அப்பயே சந்திச்சிருக்கலாம். இப்போ இந்த டைம்ல போய் சந்திக்கிறதா? அரசியல் கேட்டா போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ரஜினி கூட சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க. அது வந்து இது வந்து எனக்கு என்ன, ஒரு தோல்வி அடைஞ்ச போது ஒரு ஆறுதலுக்காக சந்திக்கிறதுன்னு இல்ல சார். ரஜினி கிட்ட பார்ட்டி கிடையாது, இவங்க கிட்ட பார்ட்டி இருக்கு. இப்ப அழைப்பு கொடுத்திருக்காங்க, தாவேக்கா ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டுங்களா, கலைஞர் பண்ற அந்த அரசியல் வந்து இப்ப மு.க. ஸ்டாலின் பண்றாரு. கலைஞர் வந்து என்ன செஞ்சாரு, ஜா பிரியும் போது ஆரம் வீரப்பன் உட்பட பல மூத்த அமைச்சர்லாம் போய் தலைவரே, ஏன்னா எம்ஜிஆர் இறந்த பிறகு 2 ஆயிடுச்சு கட்சி, சட்டமன்றத்தில் 2 பிளவுபட்டிருக்கு. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொன்னாரு ஆளுநர், கவர்னர். மறுநாள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணோம். நேராக கோபாலபுரம் போய் தலைவரே, யாரு, ஆரம் வீரப்பன் உட்பட மூத்த அமைச்சர் எல்லாரும், தலைவரே நீங்க நினைச்சதுதான் எங்க அம்மா தலைவர், எங்க அம்மானா அன்னை ஜானகி தலைமையில் ஆட்சி தொடரும். ஜானகி போகல, ஜானகி சார்பாக ஆரம் வீரப்பன் மூத்த அமைச்சர்லாம் போயிடறாங்க, போய் கேட்குறாங்க. அப்போ கலைஞர் சொன்ன உட்கார வச்சு எல்லாருக்கும் டீ காப்பிலாம் வர சொல்லி கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, நான் இதயத்தில் இடம் தரேன் உங்களுக்கு, போய் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இதயத்தில் இடம் இருக்கு உங்களுக்கு, எது ஆதரவு தரம். ஆமாம், அங்கே வந்து சட்டமன்றத்தை தர முடியாது, ஒரு திட்டவட்டமாக ஒரே முடிவு. அதே தான் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து 6 மாத காலத்துக்கு நாங்க வந்து எந்த இடையூறும் செய்ய மாட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நேற்றைய தினத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் கூட்டணிக்கு அது இது யார் தெரியுமா கிளப்பிடுறது, இது யார் கிளப்பிடுறது தெரியுமா உங்களுக்கு? யாரு தெரியுமா? டிவிகே தரப்பு தான் கிளப்பிடுறோம். ஆமா கண்டிப்பா, வேற யாரு? எனக்கு தெரியும், ஜானோட மூவ்மெண்ட் எனக்கு தெரியும். இது டிவிகே தரப்புலேயே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல ஊடகங்களை குறிப்பிட்டு யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டது ஒரு 4 ஊடகம் இருக்கு இல்லையா? இது மண்ணை மண்ணை தொட்டார், வானத்தை எட்டி பார்த்தார், ஆளுநரை அதிர வைத்த விஜய் காலையில என்னடா அந்த இது மாதிரி போட்டீங்கன்னா எங்கடா விளங்குவீங்க நீங்க? மொத்தம் நல்லா தெரிஞ்சு இனி செக் வைத்த விஜய் இல்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க போடுறாங்க. சற்று முன் வந்த மகிழ்ச்சி செய்தின்றாங்க, அடுத்த 3 நிமிஷத்துல இன்னொரு வீடியோ போறேன்னு கேட்டா சற்றுமுன் வந்த அதிர்ச்சி செய்தின்றான். மகிழ்ச்சி செய்தி அதிர்ச்சி செய்தி சொல்லிட்டு அவனை நிம்மதியா வைக்க விடவே மாட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், மீண்டும் கூட நான் சொல்றேன், விஜய் கூட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு வேற, ஒரு தலைவர் ஆயிட்டார். குறைஞ்சபட்சம் இந்த ஊடகங்கள்லாம் கொஞ்சம் கண்ணியமாவது நடத்துங்க. திரும்பினாரு, தும்புனாரு, வாந்தி எடுத்தாரு, குப்புறப்படுத்தினாரு, மலாந்தப்படுத்தினாரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ நான் கேட்குறேன், எந்த காலத்து அதுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாருங்க, மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்லிட்டாரு காலையில், இது விஜயின் மிகப்பெரிய சாதனை, 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருந்த அந்த 2 அரசியல் சக்திகளை ஒன்றாக இணைத்தது விஜய் செய்த சாதனை. எங்கடா சேர்ந்தாங்க? அவர் வந்து உள்ளபடியே மக்களை போய் சந்திச்சுட்டு நிகழ்ச்சியில இருக்கிறாரு. நேத்து நைட்டே ஸ்டாலின் வீடியோ போட்டுட்டாரு, முடிச்சுட்டாரு. இன்னும் அவர் சொன்ன பிறகு உருட்டான். இது அவர் சொல்லிட்டாருன்னா நாங்க இடையூறு செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர், வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் வாங்கன்னு சொல்றாரு. எதுக்காகன்னா ஆட்சி அமைந்தால் அங்க எதிர்கட்சியா எப்படி செயல்படணும்ன்றது அந்த வேலையை அவங்க செய்யணும் இல்லையா? அப்போ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாலும் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களை வந்து பாண்டிச்சேரியில பதுக்கி வைக்கிற இடத்துல வந்து அதிமுக இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ரெண்டுமே பண்றாங்க. டிஎம்கே இங்க நானே கேட்டேன், அந்த கவர்னரை போய் பார்க்கும்போது எங்கடா வந்து ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
ஏன்னா இந்த அணி இனி அவர் மாறிட்டானா மேலே நம்பிக்கை இல்லையா? இல்ல கேட்டேன், நான் கேட்டேன் அணி இனி மாறிட்டானா அவனை காணோம் அந்த மரியம் கேட்டதுக்கு சார் சட்டமன்ற உறுப்பினர் இருங்க பதவி ஏத்துக்கிட்டேங்க, அது வரைக்கும் ஃப்ரீயா பேசிருக்கலாம், நீங்க வேற அதுக்குள்ள என்ன எங்கடான்னு கேட்டா அப்புறம் சொன்னான் அண்ணன் ஃபுல் செக்யூரிட்டியில இருக்காரு. என்ன செக்யூரிட்டினா எம்எல்ஏ எல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல, அங்க அவருக்கு 2 பேர் பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. என்ன பொறுப்பு கொடுத்துருன்னா அவங்க யாரும் தப்பிச்சு போக மாட்டாங்க. ஏய் இது என்னப்பா இது அநியாயமா இருக்கு. இதுக்கு அதுவே பரவாயில்ல, ஜேஜா பீரியட்ல பஸ்ல உட்கார வச்சுட்டாங்க எம்எல்ஏக்களை. இது 2 பஸ்ல உட்கார வச்சு அதுக்கப்புறம் கூட நடந்துச்சு சார். பஸ்ல உட்கார வச்சு எவ்வளவு கதை அது வந்து கூவத்தூர்ல நடந்தது, அது வேற. அந்த பஸ்ல உட்கார வச்சு அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது, ஃபுல்லா சுத்தி சுத்தி வரும். இப்போ இங்க மதுரை இருக்கா, இங்க திருச்சியில இருக்குதா, இங்க கோயம்புத்தூர்ல இருக்கா தெரியாது. ஆனா பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கும், ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த அப்பெல்லாம் செல்போன் கிடையாது, அப்பெல்லாம் ஒரு பாயிண்ட்ல நின்று ஐயா பஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ செல்லு கிடையாதுல்ல. ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் செய்தது ஒரு பிழை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து ஆதரவு தர வரைக்கும் பேசி அப்படி வந்து அதுல அந்த அறிக்கையில கொடுத்துரும். இதெல்லாம் ஓரலா சொல்லக்கூடியதுன்னு ஒன்று இருக்கு மேடம். இதெல்லாம் ஓரலா சொல்லலாம் சார், இந்த நட்பு தொடரும் சார், நமக்கு நாங்க துணிச்சலா நாங்க 20 வருஷம் நட்பு நாங்க வந்து விட்டுட்டு விலகி வந்திருக்கிறோம், அதனால நீங்க நம்ம கிட்ட வந்து அந்த அந்த அஷூரன்ஸ் வேணும் ஓரலா சொல்லலாம். இப்போ உங்களுக்கு என்ன தேவை, சட்டமன்றத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்க, அதோட முடிச்சிடணும். இந்த லெட்டரை கொண்டு போய் அப்படியே வந்து கவர்னர்கிட்ட முன்மொழிஞ்சா எப்படி இருக்கும்? அப்போ லீக் ஆயிடுச்சு மேட்டர். என்னன்னு கேட்டா இப்போ மட்டும் இல்லைங்க, நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. எப்படி இருக்கும் அப்போ பிஜேபி? நாங்க தான் உன்னை ரெடி பண்ணி செதுக்கி எவ்வளவு கொண்டு உன்னை நசுக்கிறோம்னா எங்கெல்லாம் நசுக்கியிருப்போம், கரூர்ல நசுக்கியிருப்போம், டெல்லியில உன்னை நசுக்கியிருப்போம், உன்னை எவ்வளோ விஷயத்தில் நாங்கள் வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த திமுக அரசை எதிர்த்து நீ வந்து உனக்கு களமாறதுக்கு உனக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். நீ இப்போ வந்து ஜெயிச்ச உடனே நீ காங்கிரஸ் கிட்ட நீ போயிட்ட அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு பிஜேபிக்கு, அந்த இருக்கு. அதனால தானே பிஜேபியை எதிர்த்துக்கு பேசாம கடைசி நேரத்தில் தான் நீங்க பேசுனீங்க, சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நினைக்கிறேன் எப்படி இந்த ஜனநாயகன் படத்துக்கு எப்படி வந்து இவங்க இழுத்துக்கிட்டே வந்து கடைசியில் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ விஜய் வந்து இந்த ஸ்கூல் பசங்களை அலைய விடுற மாதிரி, எது இங்கே போ அங்கே போ இங்கே போ, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் மனு கொடுக்க போனீங்கன்னு வச்சுங்களேன், புகார் கொடுக்க போனீங்கன்னு வச்சுங்களேன், 2 தரப்புல அடிச்சுட்டு போனாக்கா என்ன செய்வாங்க தெரியுங்களா? என்னப்பா அப்படின்னா, ஐயா பார்த்து புகார் தரலாம் வந்தாங்க, அங்கே ஒரே ரகலையாக இருக்கும், பார்ப்பாங்க ரொம்ப ஓவராக ரகலை பண்ணுறாங்க, ஒன்றும் 5 பைசா பிரயோஜனம் இல்லாத மேட்ரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு பிடிச்சின்னு ஏதோ வந்துருக்காங்க, ஏதோ சிவில் மேட்ரு ஏதோ ஒன்று. ஐயா இல்லை போயிட்டு சாயந்தரமா வாங்க, ஐயா உள்ளதான் உட்காந்துருப்பாரு, ஐயா ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, இல்லை போய் சாயந்தரம் மறுபடியும் சாயந்தரம் வந்து கேட்டா காலைல வாங்க, ஐயா வந்து கேரளா போகிறாரு, இது அப்படிதான் கவர்னர் வந்து கேரளா போகிறாரு, சரிங்க கேரளா போகிறோம், ஐயோ கேரளா ரொம்ப பிஸிங்க, அங்கே ஆட்சி அமைக்கணும்லங்க, ஒரு தானங்க வந்து துணை, அவர் வந்து பொறுப்புங்க அவரு. அப்புறம் காலைல வாசல் அப்போ டைவர்ட் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டால் இல்லைங்க என்னால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது, நீங்கள் ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒருவேளை விஜய் இது வரைக்கும் சொல்லலை, ஒருவேளை அப்படி சொல்ல இப்ப இபிஎஸ் வேற எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு சந்திக்க டைம் கொடுங்க. நான் என்ன சொன்னேன், சந்திக்கிறது கேட்கறது வேற மேடம். கவர்னர் எப்போலாம் சந்திக்கலாம் மேடம், கவர்னர் எந்த அரசியல் கட்சிகள் நாங்க எதிர்க்கட்சியா தான் செயல்படுவோம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றீங்களா, நேர்மையா சொல்றேங்க, மத்தவங்க பேச தயங்குற ஒரே ஒரு விஷயம் நறுக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க. இதுதான் உள்ளபடியே இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி கிடையாது. நியாயமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சியில போய் வந்து ஆதரவு கேட்கறதே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எண்ணத்துக்கு எதிரானது, மக்களுடைய உள்ளுணர்வுக்கு எதிரானது. மக்கள் வாக்களிச்சது என்ன, இன்னைக்கு விசிகாக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அங்கே திமுக வாக்குகள் இருக்கு. யாருக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க? டிவிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க, அதிமுக எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க, பிஜேபிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்படிதான் அங்கே பார்த்துனோம். திமுகவில் இருக்கிற அந்த எம்எல்ஏ உடைய அந்த வாக்குகள் வந்து அப்படிப்பட்ட வாக்குகள். ஆனா நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்கன்னு கேட்டா ஜெயிச்சு வந்த பிறகு கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறது கஷ்டம். அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா உள்ளபடியே யாருக்கும் மெஜாரிட்டி கிடையாது, ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்க. இல்ல அத நோக்கி தான் ஆளுநர் ஆட்சி. என்ன கேக்குறேன், நீங்க அவ்வளவு நல்லவங்க எல்லாம் கிடையாது யாருமே. நான் சொல்றேன், ஐயோ தேர்தல் வந்து வச்சா செலவாயிடும் அவ்வளவு கவலைப்படுறீங்களா? நீங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன வசதி என்னன்னு கேட்டீங்கன்னா இதை விட சீட்டு குறைஞ்சிட போகுது. எல்லாருக்குமே அது கவலை இருக்கலாம், விஜய் கூட அந்த கவலை இருக்கலாம். என்னக்கா நம்ம 108 வந்துட்டோம், திருப்பி ரீஎலெக்ஷன் வச்சு அங்க இன்னும் ஒரு 10 கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த முதலமைச்சர் கனவாவே போயிருமோ பதவி, அப்படி ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நீங்க நெகட்டிவா திங்க் பண்றீங்க. பெரும்பான்மைக்கு மேல கூட ஒரு வெற்றி பெற்று வருவாரு. நான் நெகட்டிவா இல்ல மேடம், அவங்களுக்கு இருக்கு, நான் நினைக்கல. இப்ப எனக்கு என்ன இருக்கு, ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணா ஒருவேளை விஜய்க்கு ஒருவேளை இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம். இப்படின்னா என்ன, கூடுதலா ஒரு 10 சீட்டு கூட கிடைக்கலாம். முன்னாடி பிரச்சாரத்துக்கு பல இடங்களுக்கு போல, இப்ப பிரச்சாரத்துக்கு போகலாம்.
இன்னும் முனைப்பா கூட பிரச்சாரம் பண்ணலாம். அந்த உங்க விஜய் பாட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போடலாம். என்ன அவங்களுக்கு செலவு பத்தி கவலைப்பட்டா அவங்களுக்கு செலவு பிரச்சனை ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பதான் நாங்க கொடுத்தோம் இவ்வளவு ஓட்டு கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம், திருப்பி எலெக்ஷனா மறுபடியும் அதே ஓட்டு போட்டு அவனுக்கே மறுபடியும் 3000 தரணும், காசு கொடுத்தவனுக்கு. புரியுதா சொல்றது? உங்களுக்கு செலவு பிரச்சனை. அரசை பத்தி எல்லாம் நீங்க அவ்வளவு கவலைப்படுறாங்க, மக்களை பத்தி அவ்வளவு கவலைப்படுறது கிடையாது. அரசு கஜானால வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்காக செலவு பண்றாங்க, அந்த கவலை எல்லாம் கிடையாது. இப்போ பிஜேபி நான் நினைக்கிறேன் அதை விரும்புதுன்னு நினைக்கிறேன், ரீஎலெக்ஷனை விரும்புதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு சீட் கூட வரல. இப்போ சீட்டு வந்தவங்க நல்லா கவனிங்க, சீட்டு வந்தவங்களுக்கு அந்த கவலை இருக்கும். இல்ல இப்போ நான் கேக்குறதுன்னா, திமுக நாங்க எதிர்க்கட்சியா தான் செயல்படுவோம், இன்னொரு தேர்தல் அதுக்கெல்லாம் நாங்க நெருக்கடி கொடுக்க மாட்டோம், 6 மாசம் பொறுத்து வந்து பாப்போம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த இடத்துல அதிமுக இருக்காங்க, அவர் ஆளுநரை சந்திக்கிறதுக்கு போறாரு. அப்ப அவங்க நாங்க வரோன்றது தானே அது அர்த்தமா புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இல்ல, நம்ம அந்த அந்த எல்லைக்கு போக முடியாது. வேணும், அதான் நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிறதே மூன்று அணி தான் வச்சுக்கோங்க. ஒரு அணியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க 6 மாச காலம் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் தெளிவா சொல்லிட்டாரு. அதுல வந்து பேச்சுல வந்து மாற மாட்டாரு. சொல்லின் செல்வர் தான் பல விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். வந்து கலைஞர்கிட்டயாவது இந்த சாணக்கியம் சதீசன் டக்கு டக்குன்னு பல்டி அந்த பல்டிக்கிட்டலாம் கிடையாது. இந்த முதலமைச்சர் தெளிவா இருக்கிறாரு, தொகுதி மக்களுக்கு போய் நன்றி சொல்லிட்டாரு. அந்த மனதளவுல வந்து தயாராக, ஏன்னா பல தோல்விகளை சதிச்சவங்க. இது என்ன சுண்டக்கா தோல்வி? இது உண்மையே சுண்டக்கா தோல்வி தான். அவங்க வந்து 2 சீட்டு மட்டுமே ஜெயிச்சாங்களே. கலைஞர் 800 ஓட்டு வித்தியாசம். ராஜீவ் மரணத்துல ஏற்பட்ட மாதிரியான ஒரு புயல் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வீசாது. ராஜீவ் படுகொலை பிறகு ஸ்வீப் பண்ணாங்க ஜெயலலிதா, அப்பவே இவங்க கவலைப்படவே இல்லை. அதுவும் இன்னொரு கஷ்டத்தையும் அனுபவிச்சாங்க. பல முன்னணி பிரமுகர், திமுக பிரமுகர்கள் வீட்டுல எல்லாம் வந்து சூறையாடினாங்க. பூந்தமல்லியில டி ராசரத்னம் சொல்லிட்டு எம்எல்ஏ 5 முறை எம்எல்ஏ ஆனவர் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. வாரி வீடு எல்லாம் கம்ப்ளீட் தியேட்டர் கிட்ட எல்லாம் நொறுக்கிட்டாங்க. ஸோ நிறைய தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலாம் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல் அவங்களுக்கு. அப்போவே அவங்க அதுக்கு பிறகு வந்து மீண்டு எழுத்து வந்து வந்தாங்க. ஸோ அதனால வந்து எதை நோக்கி தமிழ்நாடு வந்து தேர்தலை நோக்கி போகுது, அவ்வளோதான். நிச்சயமா ஆபத்துலேயே அது விஜய்க்கும் ஆபத்து. நீங்க இப்படி எடுத்துங்கம்மா, நீங்க தயவு செஞ்சு இப்போ 11 சீட்டு நீங்க வாங்குறீங்க, உங்களுக்கு எப்போ விளிம்புல நிக்கிறீங்க, 11 கொடுத்தால் கூட எப்படி நிக்கிறீங்க? விளிம்புல நிக்கிறீங்க. அப்பப்போ நீங்க என்ன செய்யணும்? இப்போ இருக்கிறவனாவது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மாதிரி நீங்கள் வந்து டிரைவ் பண்ண முடியுமா இருக்கிற எம்எல்ஏக்களை? ஏன்னா அவன் யார் எம்எல்ஏனே விஜய்க்கு தெரியாது. இவன் யாருப்பா என்ன புஷியானு சொல்லணும், தலைவரே இவர் நம்ம கட்சி எம்எல்ஏ அப்படியா அப்படின்னு அந்த லட்சத்தில் இருக்கு. ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது. ஜெயலலிதாவா அது வேற, அது அந்த எண்ணம்லாம் அதெல்லாம் வேற, அந்த சர்வாதிகார சிந்தனைகள்லாம் அதெல்லாம் வேற. கர்வம் சார் இல்ல, கர்வம், அந்த கர்வம்லாம் அது இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்படி என்னங்கண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன ஏய் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, கொஞ்சம் இரு, நான் பதவி ஏற்றுட்டு வரேன், அப்புறம் ஒன்று திகாருக்கு அனுப்புறேன், அதெல்லாம் உண்டு. புரியுங்களா? நான் சொல்றது அது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், விஜய்க்கு வந்து என்னன்னா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இங்க தொங்கிட்டு இருக்க முடியாது. ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா? முடியாது, கஷ்டம். இல்ல ஏன்னு கேளுங்க, இப்போ பாருங்க 11 சீட்டு வந்து உங்களுக்கு விளிம்புல நிக்கிறீங்க நீங்க. இப்போ நான் தினமா வந்து விஜய் போன் போட்டு ஏம்பா ராஜ்மோகன் கேட்க முடியாது, ராஜ்மோகன் சபாநாயகர் சரிங்களா, இன்னொரு 5 வந்தா 5 கூட 6 தான் மேடம் தேவை. 6ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வரண்டாங்கன்னா நான் இப்போ வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க, நேர்ல போய் சந்திச்சிருக்காரு நிர்மல்குமார். அதுதான் கடிதம் கொடுத்துருக்காங்க, வந்து திருமாவளவன் ரெடி ஆயிட்டாரு எல்லாரும். ஆனாலும் வந்து நான் இவங்களுக்கு பயப்படுறதா, எப்ப 2 பேர் புடுங்கிப்பாங்கன்னு சொல்லி பயப்படுறதா, இல்ல சொந்த கட்சியில் இருக்க எவனாவது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எங்க இருக்கிறீங்கப்பா அப்பப்ப கேட்கணும் போன் பண்ணி, தம்பி நீங்க எங்க இருக்கீங்க இப்போ அப்படின்னு சொல்லி புஷியான் கேட்போம். புஷியான் பழையபடி வேகமாலாம் பேச முடியாது. ஐயா ராஜா எங்கம்மா இருக்கிற அப்படின்னு கேட்கணும். புரியுதா சொல்றது? அப்போ அமைச்சர் பதவி கொடுக்கலாம் கூட சில பேர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு படக்குன்னு 2 பேர் ராஜினாமா பண்ணிடுறாங்க, போய் வந்து ஏடிஎம்ல போய் சேர்ந்துறாங்க, பிஜேபியில போய் சேர்ந்துறாங்க. படக்குன்னு 2 பேர் படக்குன்னு 2 பேர் வந்து பிஜேபியில போய் சேர்ந்துறாங்க. பிஜேபி நினைச்சாலும் கவுத்துடலாம்ல, ஒரு 2 எம்எல்ஏ தூக்கினா போதாதா? கண்டிப்பா. ஏங்க எம்எல்ஏ பத்தி ராஜினாமா பண்றேங்க, நான் போய் பிஜேபி சேர்றேங்க, முடிஞ்சிச்சு, ஆட்சி காலி. அப்ப இது வந்து விஜய்க்கு வேணா ஒரு கவர்மெண்ட் கெசட்ல நேம் ஏறிடும், முதலமைச்சர் ஜானகி பேர் இல்லையா, அப்ப வரும். ஆனால் ஆட்சி வந்து நிரந்தரம் கிடையாது. இப்போ 2 எம்எல்ஏ சொந்த கட்சியில் இருக்கிற 2 எம்எல்ஏ விலகி போனா நீங்க யாரை கவுத்துட்டீங்கன்னு சொல்ல முடியும்? எந்த கட்சியில போய் சேர்றான்னா அந்த கட்சியை வேணா நீங்க சொல்லலாம்.
திமுக ஒரு போதும் சேர்க்க மாட்டாங்க, அதிமுக கூட சேர்க்காம விட்டுருவாங்க. ஆனா யார் நினைச்சாலும் அட வந்து எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலங்க, எனக்கு தேவையில்லைங்க, நான் போறேங்க, விடுங்க நான் போறேங்க, எனக்கு வேணாங்க, எனக்கு தேவையில்லைங்க அப்படின்வான். சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன், ஆட்சிக்கு வந்துடும். இது ஒன்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம். இதுவே இப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோரிக்கைகளை நிறைவேற்றணும். எவ்வளோ பேர் வந்து கண்ணை கட்டுது. இது இப்பவே நமக்கே கண்ணை கட்டுது. இப்போ யோசிச்சு பாருங்க. விஜய் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டீங்கன்னா டூ ஆர் டை பார்த்துடணும். என்னால் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலங்க, என்னால் இவங்ககிட்டலாம் பிச்சை எடுத்துக்கலாம் என்னால் நடத்த முடியாது, நான் மக்களை சந்திக்கிறேன். என்டி ராமாராவ் எடுத்தார் அந்த டெசிஷன். அதுதான் பொலிட்டிக்கல் டைகர் என்டிஆர். அதுக்கப்புறம் அசிங்கப்பட்டார், அவமானப்பட்டார், அது வந்து பொம்பளையால. ஆனால் என்டிஆர் தான் டெசிஷன் எடுத்தார். என்டிஆர் வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி தொடங்குறாருங்க, ஆனால் வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கிறாருங்க. ஆனால் அவர் மெஜாரிட்டியை காலி பண்ற மாதிரி பார்த்தா ஒரு 50 எம்எல்ஏ வந்து கட்சியோட பொதுச் செயலரை தூக்கிட்டு போறான். மருமகன் அப்புறம் தான் மருமகன் பொதுச் செயலர் ஆகிறாரு. இது வந்து கடந்த கால அரசியல். அப்போ வந்து மருமகன் எங்க இருக்கிறாருன்னா காங்கிரஸ்ல இருக்கிறாரு. அந்த காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு ஒய்எஸ்ஆர், சந்திரபாபு நாயுடு எல்லாம் காங்கிரஸ்ல இருக்கிறாங்க. ஏன் என்டிஆரே காங்கிரஸ் தானே கட்சி தொடங்குறாரு. மெஜாரிட்டி வந்து பாஸ்கர் ராவ்னு சொல்லிட்டு, அது எல்லாம் கூட வாடா பாஸ்கர் ராவ் இதை சொல்லுவாங்க தெலுங்குல. அந்த பாஸ்கர் ராவ் சார் நைட்டா காங்கிரஸ் தூண்டி விடுது. 50 எம்எல்ஏ தூக்கிறாரு, மெஜாரிட்டி கிடையாது, அப்படியே அம்போன்னு நிக்கிறாரு யார் என்டிஆர். என்னன்னு சொல்லிட்டு அப்போ கவர்னர் சொல்றாரு, இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க, நீ ப்ரூவ் பண்ணணும், மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த மாதிரிலாம் மனு எடுத்துக்கின்னு தெரியல எங்க கவர்னர்கிட்ட. அப்படியா, சரி ரைட் ஓகே, ஒரே லெட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ரிசைன் பண்றேன், மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது, ரிசைன் பண்றேன், ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணேன். அடுத்த எலெக்ஷன்ல மெஜாரிட்டி அடிச்சாரு, ஃபுல் மெஜாரிட்டி ஸ்வீப் பண்ணாரு. அன்னைக்கு படுத்தது தான் காங்கிரஸ். அப்புறம் ஒய்எஸ்ஆர் தட்டி எழுப்பினாரு, அந்த காங்கிரஸ் போயிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆயிடுச்சு. அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தான் இப்ப ஜெகன்மோகன் வந்து பேரே வச்சு இது அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு அவர் வந்து இன்னைக்கு இருக்கிறார். இதுதான் வந்து ஆந்திர வரலாறு. என்டிஆர் வந்து அதை செஞ்சு காமிச்சாரு. இன்னைக்கு விஜய் என்ன கேட்டா நான் நேரடியா சொல்றேன், இதை சொன்னாக்கா இவனுக்கு காண்டு, அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்றது எண்ணம் இவனுக்கு. எனக்கு அது கிடையாது. எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து, ஏன்னா விஜய்க்கு இப்படி பழக்கம் கிடையாது, எல்லார்ட்டையும் கெஞ்சி பேசிலாம் பழக்கம் கிடையாது. எப்பவுமே பிரசாந்த் கிஷோர் வந்து 21% இவங்க ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை நீட்டி உட்காந்து வீட்டில் உட்காந்த போது, தன் வீட்டில் வந்து எனக்கு முன்னாடி எங்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தன் காலை நீட்டி உட்காடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வியூகமும் வேணாம், அவன் எதுவும் வேண்டாம், அவனை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆதவர்ஜினா மறுபடியும் கூட்டு வந்து மேடையில் உட்காரச்சாங்க, அது வேற இருக்குது. ஆனாலும் வந்து அப்போதான் வந்து ஜான் உள்ள வர்றாரு. பிரசாந்த் கிஷோர் அனுப்பின பிறகு தான் ஜான் உள்ளவர். ஜான் 19% சொல்றாரு, பிரசாந்த் கிஷோர் 21% சொல்றாரு. ஆனாலும் வந்து நம்ம வீட்டில் நம்ம ஹாலில் உட்காந்து நம்ம முன்னாடி காலை நீட்டி உட்காரலாம் அப்படிதான். அப்படிப்பட்ட ஒரு விஜய் வந்து இன்னைக்கு எங்கெல்லாம் குனியணும், கம்யூனிஸ்ட் கிட்ட குனியணும், 5 வருஷம் குனியணும், காங்கிரஸ் கிட்ட குனியணும், எல்லார்ட்டையும் குனியணும், தன் சொந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ கிட்டையும் குனியணும், புஷியாந்த் கிட்ட கூட குனியணும், எல்லாத்தையும் குனியணும். அப்ப இது வேலைக்கு ஆகுமா? ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். இது கிளியர். மிகப்பெரிய அரசியல் நிபுணர்லாம் தேவையே கிடையாது. சாதாரண மக்கள் வந்து இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. நிலையற்ற ஆட்சி தான் வந்து விஜயால இன்னைக்கு தர முடியும். அப்போ நிலையான ஆட்சி தரணும்னு கேட்டா ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும். ஐயோ அப்போ எனக்கு வந்து எதிராக மக்கள் வாக்களிச்சுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ பரவாயில்ல, இங்கிருந்து தான் விழுறீங்க. எங்கிருந்து? இங்கிருந்து தான் விழுறீங்க. ஒரு வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 6 மாதம் போயிடுச்சுன்னா முற்றிலுமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகமே பண்ண முடியாது சொல்ல, ஒரு அவப்பேர் ஆயிட்ட பிறகு கெட்ட பேர், மக்கள்கிட்ட கெட்ட பேர் ஆயிட்டு, அதுக்கப்புறம் நீங்க மக்கள்கிட்ட போய் சந்திச்சீங்கன்னா காலி ஆயிருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி எல்லாமே தெரியும் ஜானுக்கு. ஆனாலும் ஜான் சொல்றதை கேட்கணும். இவங்க ஜானை டைரக்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னா நாசமா போயிடுவாங்க. ஜான் வந்து எல்லாமே தெரியும் ஜானுக்கு. இப்ப நான் சொன்னதான் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இப்படிதான் ஜானுக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் ஜானுக்கு எல்லாமே தெரியும். ஜான் சொல்றதை அங்க கேட்கணும். இப்ப எல்லாம் இவங்க என்ன செய்வாங்க, ஜானை போட்டு நெருக்கடி பண்ணுவாங்க. கொஞ்சம் பேசாம இருங்க, நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டீங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க பார்த்து. ஏன்னா இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆயிட்டா மந்திரி ஆகும். கண்டிப்பா விஜய்க்கு லாங் டைம் வந்து பாத்தீங்கன்னா பலனளிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒரு 6 மாசம் கடப்படாச்சுன்னா மீண்டும் ஏடிஎம்கே டிஎம்கே ஆயிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இதை விட வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. ஏடிஎம்கேவை குழி தோண்டி புதைச்சிடலாம். இங்க 2 சக்தி தான் இருக்கும்.
விஜய் வெர்சஸ் உதயநிதி. ஓகே. ஆனா என்ன ஆகும்னா, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் கேட்டீங்கன்னா, இவருக்கு சின்ன பிள்ளைப்பா, இவருக்கு ஆட்சி எதுவும் தெரியல, பாவம் மெஜாரிட்டியும் இல்லை. அடுத்த எலெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த அலையெல்லாம் போயிடும். இந்த அலை எல்லாம் போய் அப்படியே இலை வந்துடும், சூரியன் வந்துடும். அதனால வந்து கேட்டா இப்போ இது வந்து நல்லா தரணும். இது வந்து கேட்டா ரைட் இருக்கிறத நான் மெஜாரிட்டி வாங்கிட்டேன் அந்த நேமோட வந்து கேட்டா நான் மீண்டும் மக்களை சந்திச்சு நான் மெஜாரிட்டி மக்கள்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கிறேன் மெஜாரிட்டி. பார்ப்போம் இவங்களாம் ஆதரவு ஆல்மோஸ்ட் திருமாவளவன் அவர்கள்லாம் பேசும்போது அந்த டோனை பார்த்தா ரெடி ஆயிட்டா இருந்தா மக்கள் வாக்களிச்சிருந்தாங்கன்னா விஜய் அந்த டெசிஷன் எடுப்பார். இவிஎம் வந்து அங்க வேலை செஞ்சிருந்ததுன்னு சொன்னா விஜய்க்கு பயம் இருக்கிறதுல நியாயம் இருக்கு. மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க, இது முழுமையா மக்கள் தான் இது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த 108 சீட்டு கொடுத்ததும் மக்கள் தான் அப்படின்னா விஜய் வந்து எலெக்ஷன் ரெடி ஆயிடுவாரு. இல்ல இது இவிஎம்ல நாங்க கோல்மால் பண்ணி தானே வாங்கலாம், அப்புறம் எப்படி எங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். தைரியமா ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்டா என்னால நடத்த முடியும், ரன் பண்ண முடியும், உற்றத்துணையா அவங்க இருப்பாங்கன்னு நம்புறாரா, இல்ல ரீஎலெக்ஷன் போறாரா, இல்ல இவங்கெல்லாம் நம்ப முடியாது. திருமாவளவன் பாஜக வந்து மதசார்பற்ற கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் என்ன சொன்னாரு, RSS பெற்றெடுத்த குழந்தைன்னு சொன்னாரு. இப்ப அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிறாரு அவரு. காங்கிரஸ் பேசாத பேச்சா நான் சொன்ன யார் பேசணும் தப்பு தானே, யார் செய்தாலும் தப்பு தான். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து இப்போ திமுக கூட்டணியே தொடரணும், அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம்? ரொம்ப நேர்மையா யோசிச்சு பாருங்க. இந்த கம்யூனிஸ்ட் இந்த திருமாவளவன் எல்லாரும் கேட்டா தேர்தலோட கூட்டணி முடிஞ்சிருச்சுங்க. இப்ப நாங்க மதசார்பற்ற கூட்டணியே இல்ல, விலகி வந்திருக்கிறோம், முடிஞ்சிச்சு. பாப்போம், பொறுத்து அத கூட சொல்றதுக்கு இங்க நேர்மை இல்ல, தள்ளி போடுறாங்களே. ஆமா, என்னன்னா இவருக்கு என்னன்னா ஒரு கற்பனை, ஏதாவது குழப்படியாகி நமக்கு வந்து முதலமைச்சர் பதவி வந்து வந்துராதா, அந்த ஒரு கவர்மெண்ட் கெசட்ல வந்து நம்ம பேரும் வந்துடாதா, அப்படிதான் இருக்க தவிர. நானும் நேத்துல இருந்து பாக்குறேன் குழன்றது யாருக்குன்னா காங்கிரஸ்காரனே பரவாயில்ல, பளிச்சுன்னு கொடுத்துறான், அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துறான். இது அடிமை சாசனம் இது வரைக்கும் 2029 வரைக்கும். இவங்க திருமாவளவனை பாக்குறேன் என்னன்னு கேட்டா குழன்னு பேசினுக்கிறாரு. என்னதான் பேசுறாருங்க, தமிழ்ல பேசுறாரு புரியுது, ஆனா என்ன சொல்ல வராரு, இது கமலஹாசன் தானே வழக்கமா பேசுவார். இப்படி நம்ம திருமாவளவன் ஒரு கருப்பு கமலஹாசனா தெரியுறாரு எனக்கு, உண்மையிலேயே சந்தோஷப்படுவாரு சார். இல்ல, திருமாவளவன் ஒரு கருப்பு கமலஹாசனா தெரியுறாரு. அதுக்கு மேல இந்த கம்யூனிஸ்டுகள் காரணமா சும்மா சொல்லவே இல்லை. ஏன் இந்த கம்யூனிஸ்ட்காரெல்லாம் விளங்காம இருக்கிறானுங்கன்னா இப்ப புரியுதுங்களா, அடுத்தவங்க முதல்ல ஏறிட்டே இருந்தா. அதான் காரணமா சொன்னாரு, இந்தியாவில் ஒருபோதும் புரட்சியெல்லாம் ஏற்படுத்த முடியாதுரா. ஏங்கல்ஸ் கிட்ட சொன்னாரு. ஏங்கல்ஸ் கிட்ட வந்து மார்க்ஸ் சொன்னது, இந்தியாவில் ஒருபோதும் புரட்சியெல்லாம் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா ஆட்டையும் மாட்டையும் ஆண்டவன் சொல்லி கும்பிட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரமே அதுக்கு மசாலா தடவி சாப்பிட்றவனுங்க. இப்போ புரியுதுங்களா, இந்த கம்யூனிஸ்ட்காரன் ஏன் விளங்காம இருக்கிறானுங்க சொல்லிட்டு. இப்போ அவனுக்கு நல்ல முதுகு தேடுறானுங்க. இது ரெண்டு கம்யூனிஸ்டுமே என்னென்ன வசமான முதுகு. இது ஸ்டாலின் முதுகு கொஞ்சம் இருங்க, ஸ்டாலின் முதுகு கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு. இந்த முதுகு பெட்டரா இருக்கு, இதுல ஏறிக்கலாம். பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மீண்டும் பேசுவோம் கண்டிப்பா. நன்றி, வணக்கம். நன்றிமா.